பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். அன்பானவர்களே, மறுபடியுமாக இன்னொரு ஜூம் கூடுகையில் கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த எபிசோடு ஒரு விசேஷமான ஒரு எபிசோடு. ஒரு சின்ன வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. சொல்லப்போனா நமக்கு இதற்கு முன்பாக 25 எபிசோடை நம்ம கடந்துட்டோம். நம்ம எந்தெந்த பகுதியெல்லாம் பார்த்துருக்கோங்கிறது அந்த ஒரு சில வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஏன் ஆகாஸ்ல நம்ம ஆரம்பிச்சோம். சங்கீதம் 91 பத்தி படிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் அதுக்கு அடுத்த பிறகு ஆண்டவருடைய முகங்கள், இயேசுவின் முகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 2 அந்த வீடியோ தான் ஒரு சின்ன இது நீங்க பார்க்குறீங்க. அதற்கு பிறகு ஆபிரகாம் பத்தின ஒரு 9 எபிசோடு நம்ம பார்த்தோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அநேகம் காரியங்கள், ஆபிரகாமை பற்றி தெரியாத அநேக விவரங்கள். நமக்கு பார்த்திருக்கிற முற்பிதாக்கள் எல்லார பத்தியும் நமக்கு ஒரு வகையில தெரியும். ஆனா எது தெரியாதுன்னு கேட்டா, ஆ அவருடைய பகுதிகளில் ஒளிந்திருக்கிற ரகசியங்கள், இல்ல தெரியாத விவரங்கள தான் நம்ம இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம். 9 எபிசோடுங்கிறப்போ கொஞ்சம் குறைய 9 மணி நேரம். 9 மணி நேரம் பார்க்கக்கூடிய அளவுக்கு கடவுள் நெறைய காரியத்த குடுத்தாருங்கிறது ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். அப்புறம் ஒரு வித்தியாசமா இயேசுவின் முகம்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது ஆண்டவரை போர்த்தின நீள் துணி பற்றிய ஒரு காரியம். அது 2 எபிசோட் பார்த்தோம். அப்புறம் ஈசாக்கு பத்தி நம்ம ஒரு 3 எபிசோட் பார்த்தோம். ஈசாக்க பத்தி பெரும்பாலும் அ விவரங்கள் குறுகி அருகி இருக்க நேரத்தில 3 எபிசோட் பார்த்தோம். யாக்கோபு பத்தி ஒரு 5 வாரங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அ யாக்கோபுடைய வாழ்க்கை, அவனுடைய நோக்கம், அவனுடைய பயணம் எப்படி பெத்தேல்ல ஆரம்பிச்சு பெத்தேல், பெத்தேல்ல முடிஞ்சதுன்னு போன்ற காரியங்கள நம்ம பார்த்தோம். அப்புறம் ஏசாவை பற்றி கூட நம்ம ஒரு எபிசோட்ல நம்ம முழுக்க பார்த்தோம். அதற்கு பிறகு நம்ம யோசேப்பு 1, 2, 3 பார்த்துட்டோம். இப்போ 4வது பகுதிக்குள்ளாக நம்ம உள்ள போறோம். அன்பானவர்களே, நெறைய பேர் இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலிருந்து நீங்க பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. இது முதலாவது நான் ஆண்டவருக்கு எல்லா துதி, கன, மகிமை நான் செலுத்துகிறேன். ஒருவேளை எனக்கு எந்த தகுதியும் இல்லாத இருந்தபோதும் கூட, ஆண்டவர் எனக்கு தந்த என்னை பயன்படுத்தின அந்த கிருபைக்காக அவரை நான் உயர்த்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சி இப்படி தொடர்ந்து வர 2 ஆத்துமாக்கள் ரொம்ப பாடுபட்டாங்க. ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு என்னால மறக்க முடியாது. ஆண்டவரின் நாமத்தில அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு கடவுள் ஆண்டவர் ஏற்ற பலனை கொடுப்பாராக. ஒண்ணு சாம் நீங்க அந்த குரல மாத்திரம் கேட்டிருப்பீங்க. சாம் அவர் பெங்களூர்ல வேலை செய்றாரு. இன்னொன்னு எலிசபெத். அவங்க கல்யாணம் ஆகி குழந்தைகளோடு இருந்தாலும் கூட ஒரு சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய நேரத்தையும், அவர்களுடைய தாளந்தையும் பண்ணது இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு நெறைய பேர்கிட்ட போறதுக்கு அவங்க 2 பேரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாங்க. அப்புறம் முதல்ல Google Meetல நாங்க ஆரம்பிச்சது அத ரெக்கார்ட் பண்றப்போ பல பிரச்சனைகள் இருந்தப்போ, கனடாவில் இருக்கிற பிரேயர் நெஸ்ட் அப்படின்ற குரூப் அவங்களுடைய Zoomஅ பயன்படுத்திக்க எங்களுக்கு அனுமதி குடுத்தாங்க. அந்த பிரேயர் நெஸ்ட் நண்பர்களுக்கு ஆண்டவரின் நாமத்தில என்னுடைய நன்றிகள். குறிப்பா சீனி அப்படின்னு ஒருத்தர் தான் பொறுப்பா இருக்கிறாரு. அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர தான் நாங்க டிஸ்டர்ப் பண்ணுவோம். கொஞ்சம் லிங்க் சரி பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்ட்டு. மற்றும் அங்க இருக்கிற கனடால இருக்கிற நண்பர்களுக்காக நான் நன்றி சொல்றேன். அப்புறம் பல தேசத்திலிருந்து பல பேர் நடுவுல வருவீங்க. அந்த நபர்களுக்காக ஜெர்மனியில இருக்கிற விஜிக்காக, அப்புறம் துபாயிலிருந்து கூட 2 பேர் வந்தாங்க. அப்புறம் கனடாவுல ஒரு நெறைய பேர் இத பார்க்குறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் நான் ஆண்டவர நான் நன்றி சொல்றேன். அவரை நான் அ எவ்வளோ பெரிய ஒரு கிருபை, எவ்வளோ பெரிய ஒரு தயவு என்று சொல்வதை தவிர வேற ஒண்ணுமே இல்ல. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூடுகையில இணைந்திருக்கிற மக்கள், இப்போ இன்னொரு காரியத்த கூட சொல்லணும். இத நாங்க Zoom மீட்டிங்க்கு மாத்துனதுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட யாக்கோபிலிருந்து இயேசுவின் முகத்துடைய 2ண்ட் பார்ட்லருந்து எல்லாமே YouTubeல நாங்க அப்லோட் பண்றோம். இந்த YouTubeல அப்லோட் பண்ணதுல அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருந்தது. YouTubeல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நெறைய பேர் இந்த இதுல இன்னும் நெறைய பேர் கூடி வந்தாங்க. ஏன்னா அந்த நேரத்த லைவா மிஸ் பண்ணக்கூடாதுன்னோ என்னமோ.
ஆனா யூடியூப் போட்டதுக்கப்புறம் அதில சில பேர் வந்து சரி நம்ம எப்படியும் யூடியூப்ல பார்க்க போறோம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனாலும் இன்னும் சில பேர் மாற்றா கூடி வந்தாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சிய பார்த்து உற்சாகப்படுத்தி, பேசி, ஆண்டவருடைய அற்புதமான செயல்பாடுகள அறிஞ்ச சந்தோஷத்துல தங்கள் செய்திகள பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி செலுத்துகிறேன். ஊட்டியில, கோயம்புத்தூர்ல, சென்னையில நெறைய பேர். நான் எல்லாருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றிகள செலுத்துகிறேன். இதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கடவுள் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக. சனிக்கிழமை சாயங்காலம்ங்கிறது ஒரு முக்கியமான நெறைய பேருக்கு நெறைய ஊழியத்தில இருக்கிற நண்பர்கள் வந்து இந்த யூடியூப் போட்டதுக்கு காரணமே ஊழியத்தில இருக்கிற நண்பர்கள் சனிக்கிழமை சாயங்காலத்தில பார்க்க முடியாதுன்னு சொன்னதுனால தான். அவர்களுக்காக தான் யூடியூப்ல போட்டது. மற்றவர்களும் சனிக்கிழமை நேரத்த நீங்க இந்த Zoom மீட்டிங்க்காக ஸ்பேர் பண்ணி வந்தது வந்து வந்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி தருவாராக. இந்த நிகழ்ச்சியில நாங்க பார்க்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. எல்லாத்த விட தேவனை பற்றின ஒரு ஈர்ப்பை, வசனங்கள் குறித்தான ஒரு ஈர்ப்பை எங்களுக்கு குடுத்தது. இத்தன நாள் நாங்க பைபிள் படிச்சிருக்கோம். இந்த காரியங்கள ஒருவேளை நாங்க அறியாம இருந்தோம். இப்போ எங்களுக்கு அத அறிய கர்த்தர் உதவி செய்தார்ன்னு சமாதானத்தோட, நன்றியோடு அவர்களுக்கு கடவுள் கிருபை செய்வாராக. மறுபடியும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை மறுபடியுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு போதுமான ஈடுபாட்டையும், மற்றவற்றையும் தருவாராக. ஆமென். அன்பானவர்களே, நம்ம போன தடவ யோசேப்புடைய 3வது பார்ட் 3 நம்ம பார்த்தோம். அந்த பார்ட் 3ல நம்ம என்ன பார்த்தோங்கிறது வந்து, நம்ம ஒரு சின்ன ரீகேப் பண்ணிட்டோம்னா, இந்த பார்ட் 4க்கு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். போன வாரத்துல நம்ம வந்து பார்த்ததுடைய மிக ரத்தன சுருக்கமா அ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்டின்ட்டு நான் விரும்புறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய 13 வருஷ கால அளவிற்கு அவன் சிறையில் இருந்த நாட்களில, அவனுடைய பலவிதமான தோல்விகளையும், ஏமாற்றங்களையும், பலவிதமான பிரச்சனைகளையும் சந்திச்ச போதும் கூட, அவன் தேவனுடைய சித்தத்தையும், அவரையுமே சார்ந்திருந்தாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் யார் மேலயுமே குற்றம் சொல்லல. யா இன்னார் காரணம் அப்படின்ட்டுலாம் சொல்லல. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 39, 15ல ஒரு வார்த்தை வந்து அத தெளிவா நமக்கு காமிக்குது. அந்த வசனத்த கூட பார்க்கிறோம். 39, 15 யாராவது 40, படிப்பீங்களா? 15 அண்ணா. 40, இல்ல, இல்ல. 15 அண்ணா. 40, 15 சாரி 40, 15 நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. அ நான் அ நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு மாத்திரம் தான் சொல்றோம். நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க சகோதரர்கள் அவன வந்து இந்த குழியில தூக்கி போட்டது, இஸ்மவேலருக்கு வித்து போட்டது, பிறகு அடிமையா போத்திபாரோட அரண்மனையில் இருந்தது. போத்திபாருடைய மனைவியுடைய தொல்லை காரணமாக அவள் தன் மேல சதி செஞ்சு தன்னை வந்து தன்னை இது பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னதுனால சிறைச்சாலையில போடப்பட்டது. போத்திபார் தன்னை சிறைச்சாலையில போட்டது. இப்படியாக பலர் மேல அவன் குற்றம் சாட்ட இடம் இருந்தாலும், அவன் எதையும் யாரையுமே சொல்லாதது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நான் எபிரெயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படி நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ உன்னுடைய கனவு பலிக்கிறப்போ, நீ தயவாய் என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து, இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் அப்படின்னு மாத்திரம் தான் நான் சொல்றோம். அப்போ அ அப்ப யோசேப்பு அவருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருந்தான் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நல்லா புரியுது. யார் மேலயும் இல்ல. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தை என் வாழ்க்கையில வச்சிருக்கிறாரு. அந்த வாழ்க்கை நிறைவேறுவதற்காக பல வேறு கடின பாடுகளுக்குள்ளாக என்ன நடத்துறாரு அப்படின்னு அவன் நம்புனான். இதுக்கு வந்து அவனுக்கு எல்லாமே ஆண்டவர் வந்து இதுதான் சொன்னாரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா, அவனுக்கு வந்து அ 40, 14 பின்பகுதியில ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, அ அவன் வந்து இப்ப பானபாத்திரக்காரனுக்கு கனவுக்கு பதில் சொன்ன உடனே, அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றான். அது என்னன்னு கேட்டா, "நீ வாழ்வடைந்திருக்கும்போது என்னை நினைத்து, என்மேல் தயவு வைத்து, என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து,
இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும், என்னை இந்த இடத்திலிருந்து விடுதலை ஹைலைட் ஸ்கிரீன்ல ஹைலைட் பண்ணதை நீங்க பார்க்கலாம். அப்போ அவன் என்னன்னா அவனுக்கு ஆண்டவர் நடத்துறாருன்னு தெரியும். ஆனாலும் இனி என்ன பண்ணுவான்னு தெரியாதப்போ என்ன இந்த டஞ்சன், அதாவது இந்த பாதாள நிலவரையிலிருந்து என்ன விடுதலை பண்ணா போதும்னு சொல்லி அவனுடைய ஒரு இயல்பான மனுஷனுடைய அங்கலாய்ப்பை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அவனுடைய தாழ்மையும் அவனுடைய காரியத்தையும் பார்த்த ஆண்டவர் அவனை உடனே விடுதலை செய்யல. ஏன்னா ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திற்காக அவனை இன்னும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவன் கனவுகளுக்கு பதில் சொல்லி 2 வருஷம் ஆயும் 2 கனவுக்கான பானபாத்திரனுக்கும் சுயம்பாகிக்கும் சொன்ன 2 கனவுகள் பலிச்ச பிறகும் அவன் தொடர்ந்து இன்னும் 2 வருஷங்கள் இருந்தாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை அவனுடைய அந்த விசுவாசத்தையும் சகிப்புத்தன்மையும் பார்த்த கர்த்தர் அவனுக்கு இன்னொரு கிருபையை செஞ்சாரு. அதாவது நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. அவனது தாழ்மைக்கு கர்த்தர் அவனுக்கு கனவுகளுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபையை கிடைக்கும்படி செய்தார்ன்னு நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அப்புறம் அந்த கனவுகள பத்தி கூட ஒரு சில காரியங்கள நம்ம பார்த்தோம். அதாவது அவங்க உ நம்ப வழக்கம் போல நம்முடைய பகுதியில நம்ப 2, 3 காரியங்கள பார்த்தோம். அதாவது பலவிதமான புத்தகங்கள் மிட்ராஷ பத்தி நம்ம பார்த்தோம். அப்புறம் இன்னொரு ரபி, யூத ரபி ஆதியாகமத் பத்தின நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறீங்க. அவர் தான் ரபி யக்கோவ் பிரவுன் அப்படின்னு. யக்கோவ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, யாக்கோபு தான். நம்ம தமிழ்ல யாக்கோபுன்றோம். ஆனா ஹீப்ரூல யக்கோவ் அப்படின்னு வரும். அவருடைய எபிரேய மொழி விளக்கங்கள் வந்து மூல மொழியிலிருந்து அந்த பகுதியை பார்க்கும்போது கிடைக்கிற வெளிச்சங்கள நம்ம நெறைய நேரத்துல அத பயன்படுத்தி இருக்கிறோம். அத நம்ம போன வாரத்துல பார்த்தோம். அதன் மூலமா நம்ம கனவுகளுக்கான சில பலன்கள பார்க்கிறப்போ, அ 2 காரியத்த பார்த்தோம். அதாவது என்னன்னா, அந்த பானபாத்திரன், சுயம்பாகி அப்படிங்கிற 2 வார்த்தையுமே நமக்கு ரொம்ப ஒரு நெருடல். நம்ம பாதாள நிலவறை அப்படின்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறதுக்கு கூட இந்த யாக்கோப் பிரவுனுடைய ஒரு விளக்கம் தான் காரணம். அதே மாரி இவங்க 2 பேருமே ஒரு சாதாரண மக்கள் இல்ல. அவங்க 2 பேருமே இளவரசர்கள் அல்லது பிரபுக்கள்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா, அவர்கள் பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ராஜாவுக்கு மிக நெருங்கிய வட்டத்துல இருக்கிறப்போ, சாதாரண ஒரு சோல்ஜரையோ, சாதாரண ஒரு ஆளையோ வைக்க மாட்டாங்க. நீங்க இப்ப கூட பிரைம் மினிஸ்டருடைய கான்வாய்ல அவருக்கு பிளாக் கேட்டா இருக்கிறவங்க ஒரு பெரிய கேடர்ல இருப்பாங்க. கேப்டன் ஆர் லெப்டினன்ட் இப்படி சொல்லக்கூடிய பலவித உயர்ந்த பதவியில தான் இருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேரும் இருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கு அ ம அவ அவர்களுடைய அவர்கள் மேல் ஒரு குற்றம் சாட்டப்பட்டதின் காரணமாக, அவங்க பாதாள நிலவறையில அடைக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கான காரணமும் நம்ம போன தடவ சொன்னோம். அதாவது பார்வோனுக்கும், அ அங்க இருக்கிற எகிப்திய குருமார்களுக்கும் இருந்த பலவிதமான கருத்து வேறுபாடு, கான்ட்ரோவர்சி, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு கூட பல வார்த்தைகள் நம்ம சொல்ல முடியும். அதனால அவன் தன் உயிருக்கு ஆபத்து என்பதை அவன் எப்போதுமே நினைச்சிட்டு இருந்தான். இவங்க 2 பேரும் அதற்காக ஏதோ பண்ணாங்கங்கிறதுக்காக அவங்க ஏன் பண்ணாங்கன்னு கூட போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்படி அத பார்த்தோம். இப்ப அந்த கனவுக்கு யோசேப்பு சொன்னபடி பானபாத்திரக்காரன் விடுவிக்கப்பட, சுயம்பாகிய என்ன பண்றாங்க? தூக்கில போட்டாங்க. பார்வனுடைய ஜென்ம நாள் கொண்டாட்டத்துல. ஆனா, தேவனுடைய அநாதி தீர்மானமோ, சித்தமோ என்னவோ தெரியல, பானபாத்திரன் விடுதலையான பின்னணியை மறந்து போகிறான். அவன் விடுதலை ஆன உடனே அந்த பின்னணியை அவன் மறந்து போகிறான். ஒருவேளை அந்த பானபாத்திரன் அப்படியே சொல்லியிருந்திருப்பான்னா, யோசேப்பு அந்த பாதாள நிலவறையிலிருந்து விடுதலை ஆகியிருப்பான் கண்டிப்பா. ஏன்னா, பானபாத்திரக்காரங்கிறவங்க இவருக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ல பார்வோனுடைய நெருங்கிய வட்டத்துல இருக்கவங்க. அவங்க சொல்ற எதுவும் உடனடியா நடக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புண்டு. அப்பவே விடுதலை ஆயிருப்பான். அப்போ யூத சரித்திரமும் வேறு விதமா மாறிப் போயிருக்கக்கூடும். ஆனா நம்ம ஆண்டவர், தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய சித்தப்படி காரியங்களை நடத்துகிற அவருடைய ஞானம் ரொம்ப அபரிதமானது. அவனுடைய விடுதலை இன்னும் 2 வருஷங்களுக்கு அ த தள்ளி போடுறது நம்ம பார்த்தோம். இந்த நேரத்துல தான் நம்ம இதற்கு பிறகு தான் நம்ம அ ஆதியாகமம் 40
41வது அதிகாரத்துக்கு நம்ம போனோம். அதுதான் நம்ம இந்த வாரத்துல நம்ம இந்த வார கூடுகையில நம்ம பார்க்க போற ஒரு காரியம். இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி பல காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கும். என்னன்னா, இந்த அதிகாரம் மிக 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 முக்கியமான ஒரு அதிகாரம். ஆனா இந்த அதிகாரத்தை வந்து ஏன்னா நம்ம அதுல படிக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு அர்த்தங்களும் ஆழமும் இருக்கிறத புரிஞ்சோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். அத புரிஞ்சுக்கிறப்போ. ஏன்னா நம்ம வந்து வழக்கம் போல நம்ம பல நேரங்கள்ல ஆதியாகமத்த வந்து ஒரு கதை புத்தகம் படிப்பதைப் போல படிக்கிறவர்கள் அநேகம். ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம். அவர்கள நான் சொல்லல. பெரும்பாலும் ஒரு ஒரு கதை புத்தகத்தைப் போல படிப்போம். படிக்கிறப்போ அந்த சொல்லப்படுகிற ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னாடியும் ஒரு பின்னணியும் இருக்கிறது நமக்கு பெரும்பாலும் தெரியாமயே போயிடுது. ஒருவேளை அந்த பின்னணி தகவல்கள் கூட பெரும்பாலுமே வேதத்துல அன்பானவர்களே, நான் சமயத்துல பைபிள் ஸ்டடியில சொல்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பைபிள் படிக்கிறப்போ அந்த ஜியாலஜிக்கல் அந்த பூகோள பின்னணியம், அந்த அரசியல் பின்னணியம், இப்படியான சரித்திர பின்னணியத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பைபிள படிக்கிறப்போ, நம்ம கண்களுக்கு முன்பாக விரிகிற சித்திரம் பிரம்மாண்டமா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த விளைவு நம்ம விட்டு போகவே போகாது. அதோட எஃபெக்ட் வந்து நம்ம மனசுக்குள்ள, "ஓ! நம்ம இப்படித்தானா? நம்ம இப்படி நெனச்சுட்டு இருந்தோமே! ரொம்ப சுலபமா அத படிச்சுட்டு போயிட்டோமேன்னு" தோணும். அப்படி இந்த 40வது அதிகாரம் பல விதத்துல முக்கியமான ஒரு அதிகாரம். ஏன்னா, இந்த அதிகாரத்துல தான் ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி யூதர்களுடைய அரசின் முதல் விதை விழுகிறத பார்க்கிறோம். அது எப்ப விழுகுதுங்கிறத போக போக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பகுதிய சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்ல பார்த்தோம்னா, பார்வோனின் கனவுகள் அப்படின்னு ரொம்ப சுலபமா இதுக்கு ஒரு சப்டைட்டில் கொடுக்கணும்னு நெனச்சாங்கன்னா, நம்ம மக்கள் மத்தவங்கள நீங்களும் என்ன சொல்வீங்க? 40வது அதிகாரத்துல என்னங்க நீங்க படிச்சீங்கன்னு கேட்டா, பார்வோனுடைய கனவு யோசேப்பு பதில் சொன்னா, உடனே அவன வந்து உயர்த்திட்டார் அப்படின்ட்டு ஒரு ஃபேரி டேல், அதாவது ஒரு ஃபேரி டேல்ன்னா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஒரு மந்திர தந்திர கதை, இல்லன்னா வினோதங்கள் அடங்கிய ஒரு கதைகள் போல தான் இந்த அதிகாரத்த பெரும்பாலும் விளங்கிக் கொண்டிருக்க வாய்ப்புண்டு. ஏன்னா, அந்த கனவுகளோட முக்கியத்துவம் பா இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பிரிஜுடிஸையும் நான் சொல்றேன். இந்த கனவு பார்வோனுக்கு ஏன் பயத்த குடுக்கணும்? இந்த கனவு எதற்காக இவ்வளவு முக்கியத்துவம் பெறணும்? இந்த கனவுக்கு பதில் சொல்றதுக்கு அப்புறம், எதுக்கு இந்த எபிரெய யோசேப்ப கொண்டு போயி, அவர் வந்து மிக உன்னத ஸ்தலத்துல வைக்கணும்? ஒருவேளை கதைங்கள்ல தான் அப்படி நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படி நடக்காது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய பல பேர் உண்டு. ஆனா, இன்னைக்கு இந்த அதிகாரத்துடைய பின்னணியத்தையும், முக்கியத்தையும் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். பிரயோஜனமா இருக்கும். வேதத்தை ஆழமாய் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, ம் நம்ப பார்வோன்கள் என்கிற ஒரு வார்த்தையே வந்து எகிப்திய ராஜாக்களுக்கான ஒரு பொது பெயர். எப்படி நம்ம ஆதியாகமத்துல ஆபிரகாம் வாழ்க்கையிலும், ஈசாக்கு வாழ்க்கையிலும் அகிமெலேக்குங்கிறது பெலிஸ்திய ராஜாவுக்கான ஒரு பொது பெயர்ன்னு பார்த்தோமோ, அதே வண்ணமாக எகிப்து தேசத்து ராஜாக்களுக்கான பொது பெயர் வந்து அ பார்வோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பார்வோன் வந்து ஒரு ஒ அதாவது சொல்லப்போனா, அ யோசேப்புடைய காலத்திலும் சரி, அதற்கு பின்பும் சரி, அவர்கள் வெளியிடத்திலிருந்து வந்த அந்நிய தேச ராஜாக்களா இருந்தார்கள். இது அநேகம் பேருக்கு தெரியாது. இது ஒரு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்கள வந்து ஹைஸ்கோஸ் கிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஷெப்பர்ட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யாத்திரையாகமம் 1:8ல ஒரு அழகான தகவல் பார்க்கிறோம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எகிப்தில் தோன்றினான் இருக்கு. அப்ப யோசேப்பை அறியாத புது ராஜன்ங்கிறது நீங்க சரித்திரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராஜனுடைய பெயர் 1ஆம் காமோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அது ரொம்ப விசேஷம்னா, முதல் தடவையாக ஒரு எகிப்தியன், நீங்க ஸ்கிரீன்ல கூட பார்க்கிறீங்க. அதற்கு முன்பு இருந்த ராஜாக்கள் ஹைஸ்கோஸ், அதாவது பலவிதமா ஒருவேளை என்னுடைய உச்சரிப்பு வித்தியாசமா இருக்கலாம். நீங்க பார்த்தீங்கன்னா, HYKSY ஹைஸ்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது ஷெப்பர்ட் கிங்ஸ்ன்னு சொல்லிட்டு அது பொதுவா சொல்லுவாங்க. அப்போ அந்த முதல் தடவையா அந்த அந்நிய நாட்டு
பார்வோன்கள் போய் முதல் தடவையாக ஒரு எகிப்தியனே பார்வோனாக வர்றதுதான் நம்ம யாத்திராகமம் 1:8 பார்க்கிறோம். இது சரித்திரம், எகிப்துடைய சரித்திரம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, எகிப்து ஒரு மிகப்பெரிய அரசு, மிகப்பெரிய ராஜ்யம். பல நேரத்துல நம்ம அந்த ஆப்பிரிக்க தேசத்துல மற்ற காரியங்கள் எல்லாம் பார்க்கிறப்போ, எகிப்து, இஸ்ரேல், சூடான் அது இதுன்னு மற்ற தேசத்துல பார்க்கிறப்போ, அவைகளை எல்லாம் ஒரே மாதிரி நம்ம நினைக்கிறோமே தவிர்த்து, அதோடைய பூகோளத்தை பார்த்தீங்கன்னா தான் எகிப்து எவ்வளோ பெரிய தேசம் அப்படின்னு புரியும். மாத்திரமல்ல, அந்த எகிப்து தேசம் பலவித நாகரிகத்துல செழித்திருந்த ஒரு தேசம். மிக பிரம்மாண்டம். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, டூர் போறவங்க எஜிப்ட்ல பார்க்கிறதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் உண்டு. பிரமிடுகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இந்த எகிப்திய ராஜாக்கள் கட்டின பிரமிடுகள் தான் பெரிய உலகத்துல பெரிய அதிசயங்கள், பெரிய காரியங்கள்லான்ட்டு. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அந்த எகிப்தில இருக்கக்கூடிய சில ஸ்கல்ப்சர்ஸ், சில பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கிறீங்க. நீங்க அதுல 2 சிலைகள் உட்கார்ந்துருக்கிற மாரி இதுக்கு முந்தானை படத்த போடுங்கம்மா. அந்த பார்த்தீங்கல்ல, இந்த படத்துடைய காலடியில சில பேர் இருக்கிறத நீங்க ஒருவேளை ஜூம் பண்ணி பார்த்தா, அந்த சிலைகளுடைய மொத்த உருவத்த உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அந்த காலடியில ஒரு சின்ன புள்ளியாட்டு ஒரு சின்ன ஒரு குச்சியாட்டு இருக்கிறது தான் ஒரு ஆள். அந்த சந்துல கூட 2 ஆட்கள் பாருங்க, இந்த ஆரோல மார்க் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த ஆரோல பண்றவரு ஆட்கள். அப்போ அந்த ஆள் அப்படி இருக்கணும்னா, அங்க இருக்கக்கூடிய 4 இது இந்த ராம்சேவுடைய நம்ம வ மோசே காலத்துல இந்த ராம்சேஸ் இருக்காரு இல்லையா? ராஜா பார்வோனாகிய ராம்சேன்னு அவருக்கு மாத்திரம் பேர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அவனை பற்றின ஒரு சிலைகள். இல்ல அவனுடைய சிலைகள்ன்னு கூட பல சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. சரி, அது ஒரு இருக்கட்டும். அப்போ இந்த எகிப்திய ராஜாக்கள், எகிப்திய கலாச்சாரம், எகிப்தியது மிகவும் புகழ் பெற்றிருந்த நேரத்துல, அதனால தான் இன்னொரு உபரி தகவலும் சொல்றேன். ஆண்டவர் மோசேய அழைக்கிறப்போ, நீ இந்த எகிப்திய பார்வோனுக்கு எதிராக போக வேண்டும்னு சொல்றப்போ, மோசே தயங்கினதற்கு ஒரு காரணம் இப்படிதான். ஏன்னா, அவ்ளோ பெரிய ராஜ்யம், அவ்ளோ பெரிய அரசாங்கம், அதை எடுத்து ஒரு சிறு கூட்ட மக்கள் எப்படி போக முடியும்னு அவன் ஆண்டவர்ட்ட அ அந்த யாத்திராகமம் 3லயும் 4லயும் பேசும்போது, நமக்கு அது தெரியுதில்ல. ஆனா எதார்த்தத்துல பார்க்கிறப்போ, அது ஒரு மிக பிரம்மாண்டமான நாடு, அரசாங்கம், அமைப்புகள் அத ஒரு சிறிய அளவில் இருக்கவங்க எப்படி போராட முடியுங்கிறது தான் மோசேயுடைய இதா இருந்தது. ஏன்னா மோசேயே அந்த அரசாங்கத்துல ஒரு பகுதியா இருந்தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு சின்ன தகவல் என்னன்னா, இந்த காலகட்டத்துல, அதாவது யோசேப்பு இருந்த காலகட்டத்துல, ஆ யோ பார்வோன்களுக்கும் அந்த எகிப்திய குருக்கள், எகிப்து தேசம் பல தெய்வ வணக்கங்களை கொண்டிருந்த தேசம். நீங்க படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கழுகு மூக்குள்ள ஒரு இது இருக்கும், பாம்புள்ள ஒரு கடவுள் இருக்கும். அப்புறம் இன்னும் விதவிதமா அவர்கள் அந்த குளவிகள கூட கடவுளா வச்சிருந்தாங்க. ஆச்சுங்களா? அப்போ அப்படி பல தெய்வ வணக்கங்கள் உள்ள ஒரு தேசம். அப்போ இந்த குருமார்களுக்கும், பார்வோன்களுக்கும் பிரச்சனை வர்றப்போ என்ன பார்வோன் நினைச்சான்னா, தன்னை கொலை செய்ய முயற்சிகள் நடக்கும். தன்னை இந்த இதிலிருந்து விலக்க முயற்சிகள் நடக்குங்கிறதுனால, அவன் இந்த சுயம்பாகியின் தலைவனையும், பானபாத்திர தலைவனையும், அ வ இது அவங்கள பாதாள நிலவறையில அடைச்சதுக்கே காரணம் என்னன்னா, தன்னை கொல்ல முயற்சி பண்ணாங்கங்கிறத நம்ம போன எபிசோட்லயே அத பார்த்தோம். அப்போ எ இந்த பிரச்சனையோட தான் இந்த 40வது அதிகாரம் 1வது வசனத்துக்குள்ள போறோம். நீங்க பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதியண்டையிலே நின்று கொண்டிருந்தான். இந்த இடத்துல 2 காரியத்த நம்ப சொல்லிட்டு நீங்க ஸ்கிரீன்ல கூட அந்த வசனத்த பார்க்கிறீங்க. அந்த வசனம் அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கட்டும். நான் அந்த கனவு பத்தி அந்த வசனம் இருக்கு. கனவுகள நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பார்வோன பத்தியும், அந்த நதியண்டைய பத்தியும் நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா, இந்த பார்வோன்கள் தங்களையே கடவுளாக நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இந்த மக்களை ஆள்வது அவர்களுடைய ஒரு கடவுள் டெமி காட் அப்படின்னுவாங்க. இல்லன்னா இன்னொன்னு சொல்லப்போனா ஒருத்தர் ஆன்டி மெஸ்ஸையா அப்படின்னு கூட சொல்றாரு. அதான் அந்த மக்கள அவர் தான் ரட்சிக்கிறாராமா. அதனால அவர் கடவுளா இருப்பாருன்னு சொல்லி பார்வோன்கள் தங்களையே கடவுளாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இத நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிறது நல்லது. பார்வோன் மாத்திரம் தான் கடவுள் இல்ல. அந்த தேசத்துடைய இன்னொரு பெரிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நைல் நதி. இத நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. நைல் நதி அவங்களுக்கு ஒரு பெரிய தேவதை, இல்லன்னா ஒரு கடவுள்.
ஏன் நைல் நதியை கடவுளா அவங்க நினைச்சாங்க? நைல் நதி தான் அந்த முழு இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கட்டும். அது அடுத்த விஷயத்துக்கு போற வரைக்கும். நைல் நதி தான் அந்த தேசத்துடைய சுபிட்சத்துக்கு ஒரு காரணம். அந்த எகிப்து தேசம் இன்னைக்கு இந்த அளவு இருக்குன்னு கேட்டா, அந்த வற்றாத ஜீவ நதியான நைல் நதி தான் காரணம். அப்ப நைல் நதியை அவர்கள் ஒரு கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தாங்க. இது ஒரு ஆச்சரியமான இந்த தகவல் ஒருவேளை பலருக்கு புதுசா இருக்கலாம். அதனால தான் நைல் நதிய பற்றின பல காரியங்கள் நமக்கு யாத்திராகமத்துல கூட பார்க்கிறோம். இந்த பம் பிய இது பார்வோன் குமாரத்தி நீராட வந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு குளிக்க வந்தான்னு சொல்லி நம்ம சுலபமா புரிஞ்சுட்டு இருக்கோம். அது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு சா சடங்கை அந்த ராஜகுமாரி அந்த ராஜகுமாரியும் மற்றவர்களும் இந்த நைல் நதியில் நிறைவேற்றுவார்கள். ஏன்னா, அத அவங்க அந்த அளவுக்கு வணங்கி வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 2 வரியில 2 கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் நைல் நதிக்கு கடவுள் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்னேன். நைல் நதி சுபிட்சத்தின் அடையாளம். நைல் நதி எகிப்துடைய செழிப்புக்கான இன்னொரு வகையில சொல்லப்போனா, அந்த மக்களுடைய வாழ்வுக்கான ஒரு அடையாளம். அத ஏன் கடவுளா வணங்குனாங்கங்கிறதுக்கு இன்னொரு காரணத்த ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்றாரு. இந்த நைல் நதியில ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. நைல் நதியில ஒரு மழைக்காலத்துல, அந்த காலத்துல வெள்ளம் வரும். அப்படி வெள்ளம் வர்றப்போ 16 முழம் அளவு தண்ணி உயர்ந்ததுன்னா, அது ஒரு கணக்கு இருக்கு. 16 நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. 16 முழம் அளவு தண்ணி வந்ததுன்னா, அவர்களுக்கு அது ஓகே. ஆனா, ஒருவேளை 12 அளவுக்கு அது குறைஞ்சு போச்சுன்னா, அந்த எகிப்து தேசத்தில் பஞ்சம் வரும். ஏன்னா, நீங்க எகிப்து தேசத்த பார்த்தீங்கன்னா, பல இடங்களில மணற்பாங்கான இடம். Is it வறண்ட the one பூமி, did you sleep வறண்ட well? பூமி. அதனால ஒரு 13 அளவு வந்துச்சுன்னா, பஞ்சம் வருங்கிறது உங்களுக்கு தெரியும். 14 அளவு வந்தா பஞ்சம் வராது. ஆனா, உணவு பிரச்சனை வரும்னு தெரியும். 15, 16 வந்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே நேரத்துல அந்த 16 முழ தண்ணீர் உயர்கிற அளவ நான் சொல்றேன். இந்த இன்எலிவேஷன் சொல்லுவாங்க. அந்த தண்ணி உயர்கிற அளவ வச்சு சொல்லுவாங்க. அது ஒருவேளை 18 அடியா வந்ததுன்னா, தேசத்தில் அழிவு வரும். எப்படி வரும்னு கேட்டா, அந்த வெள்ளம் இந்த பூமியில உள்ள பிரவேசிச்சு எங்க பார்த்தாலும் தேங்கி கிடக்கும். அந்த தேங்கி கிடக்கிற காரியம் விதைகள் விதைக்க தாமதமாகிறதுனால விளைச்சல் தாமதமாகி பெரிய பிரச்சனைகள் வரும். அதனால அந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த நைல் நதி கடவுள் தங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி அவர்களை நதியை வணங்கி கொண்டிருந்தார்கள். இது 2 விஷயத்த தெரிஞ்சீங்க இல்லைங்களா? இப்போ இந்த காரணத்தோட, இந்த தகவலோட நம்ம இந்த வசனத்துக்கு போறோம். இப்ப என்னன்னா, இத இப்படியா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஆச்சரியமா இருக்கும். பார்வோன் கடவுள் எகிப்தினுடைய கடவுள்ன்னு தன்னை நினைச்சிருக்கிறாரு. அப்படின்னா கடவுளா நினைச்சிட்டு இருந்த பார்வோனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு எங்கிருந்து வருதுன்னு கேட்டா, இன்னொரு கடவுள்கிட்ட இருந்து வருது. அந்த இன்னொரு கடவுள் யாரு? நைல் நதி. அப்போ கவ பார்வோனுடைய இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் புரிஞ்சுதா? இன்னொரு கடவுள் பார்வோன் கிட்ட வராருன்னு நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா இன்னொரு இடத்துல சொல்லுது, "அவன் நதி அண்டையில் நின்று கொண்டிருந்தான்" அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு இல்லையா? அது அந்த கடவுளுக்கு கொடுக்கிற ரெவரன்ஸ்ன்னு இருக்கும். இது எப்படி இந்த ரெவரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குறிப்பு மாத்திரம் நான் சொல்றேன். இந்த பார்வோன் தன் கனவை யோசேப்பிடம் சொல்லுகிற போது, அந்த நதியிலிருந்து அவலட்சணமான பசுக்கள் வந்ததுங்கிற தகவலை சொல்வதில்லை. ஏன்னா, அந்த அந்த கடவுளை குறைத்து சொல்வதை போல இருக்கணும். அது ரொம்ப ஒரு மெலிதான ஒரு வித்தியாசம் தான். நீங்க ஒருவேளை கவனமா படிக்கிறப்போ, பார்வோன் முதல்ல கனவுகள் சொல்லப்படுவதற்கும், 2வது பார்வோன் தன் வாயால சொல்லப்படுவதற்கும், அந்த அவலட்சணமான பசுக்கள் நதியிலிருந்து வந்ததுன்னு முதல்ல வந்த வார்த்தையை அவன் சொல்லாம விடுவதிலிருந்து, அவனுக்கு அந்த அந்த நதிக்கு மேல அல்லது நதியாகிய கடவுளுக்கு மேல அவன் குடுத்திருக்கிற மரியாதைய நீங்க புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்க ஏதுவா இருக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்வோன், அந்த நதி, அந்த 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 ஃப்ரேம் போடுங்கப்பா. அந்த பசுக்கள். முன்னாடி ஃப்ரேம். பார்வோன் 40, 1, 2 முன்னாடி இதுதான். இது அப்படியே இருக்கட்டும் சாம்.
இங்க பாத்தீங்கன்னா அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள். இப்ப வந்து பசுக்கள் அப்படிங்கிற அதாவது அந்த பசு வந்து எகிப்திய கலாச்சாரத்துல என்னதுக்குன்னு கேட்டா சுபிட்சத்தின் இன்னொரு அடையாளம். ஏன்னா பசுதான் விவசாயத்துல ஒரு முக்கியமான இடம் வகிக்கிற ஒரு காரியம். ஏன்னா அது உழுகிறதுக்கும் சரி, மேய்க்கிறதுக்கும் சரி, அந்த காரியங்களுக்கும் சரி, பல இடங்கள்ல என்ன சொல்வாங்க, இந்த பசுக்கள் வந்து நைல் நதியில வந்து ஓரத்துல இருக்கிற நாணல்களை மேய்ந்து அதிலேயே அமிழ்ந்து கிடக்கும் அப்படின்னு கூட அத பற்றின சில விவரணைகள் சொல்லுது. அப்படியே அந்த கடவுள் மடிக்குள்ள அந்த பசுக்கள் இருந்தது. அது ஏறி வந்து அதாவது சுபிட்சத்துக்கும், ஒரு செல்வாக்குக்கும் அடையாளம் தான் இந்த பசுக்கள். இத நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி அந்த பசுக்கள் அந்த கடவுள்கிட்டருந்து வருது. அதாவது நதியாகிய கடவுள்கிட்டருந்து 7 வருது. நீங்க இன்னொரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, 7 பசுக்கள் இருக்கும். 7 என்பது ஒரு முழுமையின் அடையாளங்கிறது நிகழ்ச்சிய பார்க்கிற எல்லாருக்கும், இந்த வேதாகமம் தொடர்பாக கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. பிறகு அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்தது. எந்த கடவுள் கடவுள்கிட்ட இருந்து நதியாகிய நைல் நதி கடவுள்கிட்ட இருந்து 7 பசுக்கள் சுபிட்சத்தை அடையாளப்படுத்துற 7 பசுக்கள் ஏறி வந்ததோ அதே நைல் நதியிலிருந்து அதை புரிஞ்சுக்கணும். சொல்ல போனா அதே கடவுளிடமிருந்து வேறே 7 அவலட்சணமும் கேவலமுமான பசுக்கள் வந்தது. பார்வோன் யோசிப்பிட்டு சொல்றப்போ இந்த நதியிலிருந்து வந்ததுன்ற வார்த்தைய அப்படியே அவர் சொல்லாம விடுறத நீங்க பார்க்க போறீங்க. இல்ல நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இன்னொரு அதீதமான காரியம் நடக்குது. அந்த கொழுமையான செழிப்பான பசுக்கள இந்த அபலட்சமும் கேவலமுமான பசுக்கள் தின்று போட்டது. இதுல பட்சித்து போட்டதுன்னு இருக்கும். இது வந்து ஒருவேளை அதிர்ச்சி ஊட்டுற கனவு. ஏன்னா பசு வந்து மாமிச பட்சினி. அது ஒரு நாளும் இன்னொரு பசுவை தின்னாது. ஆனா இப்போது என்னன்னா அந்த நல்ல செழிப்பான, புஷ்டியான பசுக்களை கேவலமான, அவலட்சணமான பசுக்கள் தின்று போடுவது மிக பயங்கரமான ஒரு காரியம். அதனால தான் பண்றான். இவன் முழிச்சுக்கிட்டான். இதோ அந்த கடவுள்கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு செய்தி வந்திருக்கோ! இப்படியான ஒரு காரியம் வந்திருக்கோன்னு சொல்லி பார்வோன் விழிச்சுக்கிறான். விழிச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னொரு கனவும் அதற்கு பிறகு வருது. நீங்க அந்த கனவு பாருங்க. அடுத்த கனவு போடுங்க. அத முழிச்சதுக்கு அப்புறம் தூக்கம் வராம இருக்குது. நீங்க பா பா பார்க்கிறீங்க. அப்போ வந்து இன்னொரு கனவு. அந்த வசனத்த போடுங்க. அந்த 2வது கனவுக்கான வசனம். 5 மறுபடியும் அவன் நித்திரை செய்து நான் படிக்கிறேன் பாருங்க. 2ஆம் விசை நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். அந்த அந்த இதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரே நாள் பின்னும் நான் என் சொப்பனத்தில் நிறை மேனியும் 7 நல்ல கதிர்கள் ஒரே தாடிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். அதாவது ஒரே தண்டுல 7 கதிர்கள் இருக்கு. மறுபடியும் ஞாபகத்துல வச்சுங்க. இந்த 7, 7 ஞாபகம் வருது. பின்னாடி நம்ம அத விளக்கப் போறோம். அதுல வந்து பின்பு சாதியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, சாதியானவைகள். சாதியானன்னா பொக்கையா போனது, இல்ல தீஞ்சு போனதுன்னு. அது தீஞ்சு போனது எதனாலங்கிறத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கீழ்காற்றினால் அப்படின்னு. இந்த கீழ்காற்றுன்ற ஒரு விஷயத்த நம்ம பெரும்பாலும் யோசிக்கிறதே கிடையாது. இந்த கீழ்காற்றுன்ற காரியம் வந்து பைபிள்ல நெறைய இடத்துல வருது. என்னன்னு கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாரி எகிப்து பாலைவன வறண்டு போன அரேபிய பகுதிகளிலிருந்து வர்ற காத்து, அது வீச ஆரம்பிச்சா ஈரத்த உறிஞ்சிடும். முன்ன இப்ப வளர்ந்திருக்கிற செடிகளோட இந்த செழிப்பை எல்லாம் உறிஞ்சிரும். இப்ப சொல்லப்போனா, அது கடவுள் அனுப்புகிற ஒரு சாபம். நீங்க அந்த கீழ்காற்ற பத்தி இன்னொன்னு படிக்கிறதா இருந்தா, யாத்திரையாகமம் 10:13 யாராவது ஒருத்தர் படிக்க முடியுமா? யாத்திரையாகமம் 10:13 10:13 சரி. நான் பார்க்கிறேன் நான் படிக்கிறேன் பாருங்க. ஒருவேளை இது அவசரமா பண்ணனால. மோசே தன் கோலை எடுத்து எகிப்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர்
அன்று பகல் முழுவதும் அன்று ரா முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். தெரியுதுங்களா? அந்த கீழ்காற்று மோசை காலத்துல வர்றப்போ என்ன ஆச்சு? அந்த கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. திரும்ப இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னொரு வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோசே 14:21 இது நீங்க சும்மா நான் படிக்கிறேன், நான் ரெஃபர் பண்ணதுனால. மோசே சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், கர்த்தர் ரா முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தார். அப்போ அந்த கீழ்காற்றுங்கிறது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது. அன்பானவர்களே, அந்த கனவுக்குள்ள இருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய அர்த்தத்தை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த கீழ்காற்றுங்கிறது ஏதோ போற போக்குல சொல்லப்பட்ட ஒரு இது கிடையாது. அந்த கீழ்காற்றுங்கிறது என்னன்னு கேட்டா, வரப்போகிற ஒரு பேராபத்துக்கான ஒரு அடையாளம். இந்த கீழ்காற்றுல சாவியான கதிர்கள்ன்றது ஒரு ஒற்றை வரி வாக்கியம் அல்ல. பெரிய ஒரு டிசாஸ்டர்னு சொல்றோம் இல்லையா? டிசாஸ்டரை முன்னறிவிக்கிற ஒரு காரியம். அந்த இன்னொன்னு என்னன்னா, அந்த 7 கதிர்கள் கூட எதற்கு ஒரு அடையாளம்னு கேட்டீங்கன்னா, வாழ்வின் செழுமைக்கான ஒரு அடையாளம். அப்போ வாழ்வின் செழுமை இருக்கு. அதுவும் ஒரே கதிரில 7 ஒரே தண்டுல ஒரே ஸ்டாக்ல 7 கதிர்கள் இருக்கு. அப்ப என்னன்னா செழுமை பூரணமாக இருக்கும்போது அதை எக்கான் அப்படின்வாங்க. எல்லாம் ஒருமா இருக்கிறப்போ ஒரு பெரிய ஆபத்து அந்த செழுமையை தின்று போட்டுச்சு. அந்த தின்று போட்ட அல்லது இதுல பாத்தீங்கன்னா ஒரு கதிர் இன்னொரு கதிரை விழுங்கிருச்சுன்னு நம்ம பாக்குறோம். அப்போ கதிர் விழுங்குறதெல்லாம் ஒரு அசாதாரணமான நிகழ்வு இல்லைங்களா? அது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. கிராபிக்ஸ் மாத்திரமா தான் பார்க்க முடியும். அப்போ அப்படி விழுங்குகிறதுக்கான ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய சுபிட்சத்திற்கு அடையாளமான, செல்வாக்குக்கு அடையாளமான கதிர்களை கீழ்காற்றினால் நாசமான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது. அன்பானவர்களே, இப்போ இந்த 2 கனவையும் எடுத்து பாருங்க. பார்வோன் முதல் தடவையா தன் கடவுளாக இருந்தும் எதையும் செய்ய முடியாத தன்னுடைய இயலாமையே உணர்ந்திருக்கணும். நான் கடவுள் சொன்னேன், இந்த விஷயத்துக்கு என்ன பண்ண முடியும்? மாத்திரமல்ல, அந்த சமயத்துல கனவுகள் எப்பவுமே ஆண்டவர் முன்னறிவிக்கிற காரியங்கள் சொல்லி எல்லாரும் நம்பாங்க. நம்ம ஏற்கனவே இது ஒரு டைம் பார்த்திருக்கோம். அகிமெலேக்கு கூட கனவு கண்டப்போ கடவுளுடைய அப்போ இந்த கனவுகளுமே இந்த தன்னை கடவுள் நினைச்சிட்டு இருந்த பார்வோனுக்கு ஒரு பெரிய அடியாக விழுந்திருக்கணும். அந்த கனவுகள்ல பார்த்தா அவர்கள் பெரிதாக நம்பிக்கொண்டிருந்த அந்த நைல் நதி கடவுளிடமிருந்தே இந்த பிரச்சனை வரும்போது அவன் கலங்கி போனதுல ஆச்சரியமே கிடையாது. அவங்க எகிப்துடைய பெரிய காரியம் எது நினைச்சிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் அழிக்க, அது எல்லாத்தையும் குழப்ப, அது எல்லாத்தையும் மாற்ற இந்த 2 கனவுகளும் வந்தவுடனே பார்வோன் கலங்கி போகிறான், மயங்கி போகிறான். அப்போ உடனே அவன் கலங்கி போனப்போ நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, அ 7ஆம் வசனத்துல அது சொப்பனம் என்று அறிந்தான். 8வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, நைட்டு முழுக்க அவனால அதுக்கப்புறம் தூங்குன மாதிரி தெரியல. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். நான் ஏற்கனவே எகிப்திய நாகரிகம் ரொம்ப செழித்திருந்த நாகரிகம் சொன்னேன் இல்லைங்களா? நிறைய வானசாஸ்திரிகள் இருந்தாங்க. இன்னும் பலவிதமான ஹேரோகிளிபிக்ஸை மொழிபெயர்த்து, அதாவது இந்த சித்திரை எழுத்து புதிர்களை விடுவிக்கிறவங்க நம்ம அதை சொல்லலாம். இதுல சகல மந்திரவாதினே நம்ம மனசுல நமக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகள் ஒருவேளை மனசுல இங்க குழப்பிடக்கூடாது. அவர்கள் ரொம்ப வித்தியாசமானவர்கள். அவங்கள தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்குன்னு தெரியாம மந்திரவாதின்னு போட்டாங்க. சகல சாஸ்திரிகள் என்னன்னு கேட்டா அவர்கள் வைஸ் மேன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஞானிகள். அப்போ இந்த இந்த சித்திரம் மூலமா புதிர்களை விடுவிக்கிற ஒரு கூட்ட மக்களையும் கூப்பிட்டு இந்த கனவுக்கு என்ன பலன் கேட்கிறான். அது அவங்களால சொல்ல முடியல. லாஜிக்கலா தார்மீகமா யோசிச்சு இந்த கனவுகளுக்கு என்ன பலன் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றப்போ பார்வோன் மனதை திருப்தி பண்ணுகிற விதமாக எவராலும் சொல்ல முடியாமல் போயிற்று. அதுதான் இது. அந்த அர்த்தம் அதுதான். அப்போ பார்த்தா அவன் காலமே எழுந்து கலங்கி கொண்டிருந்ததுன்னு பார்க்கிறோம்.
அப்ப கலங்கி கொண்டிருதுங்கிறது அவனுடைய பதட்டம். ஏன் பதட்டம்னா, தேசமே ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாகுன்றபடியான கனவுகள் இது. இது எப்ப நடக்கும்? எப்படி நடக்கும்னு சொல்லி அவன் மனம் வந்து தடுமாறி கொண்டிருந்ததுல வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. உடனே வந்து அவன் இப்ப அவன் வந்து ஒருவர்னாலும் அவனுக்கு அர்த்தம் சொல்ல முடியாதப்பதான் நம்ம பானபாத்திரக்காரர் வந்து இங்க வராரு. ஆண்டவர்ட்ட சொல்றாரு, ஐயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பார்வோன் ராஜாவே. எனக்கு இந்த மாதிரி கனவுக்கு ஒரு பலன் சொன்னான். பலன் சொன்னவன் வந்து அது உடனே அப்படியே நடந்தது. அதுபடியே நடந்ததுன்னு சொன்ன உடனே பார்வோனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா 14 அதிகாரத்துல பார்வோன் யோசேப்பை அழைத்தான். அவன் அழைத்தது வந்து உடனடியா அடுத்த நிமிஷம் யோசேப்பு இங்க இருக்கணும்ன்றபடியா அவன் கட்டளை கொடுத்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்றதுன்னு கேட்டா, அவங்க அவசரமா ஓடி போய் அவனை காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வர்றப்போ அந்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பெரும்பாலும் எகிப்தியர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க ஷேவ் பண்ணிப்பாங்க. மொட்டையா இருப்பாங்க. முடி வச்சிருந்தாலும் உங்களுக்கு நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு குடுமியா இருக்குமே தவிர்த்து மற்றவர்கள் மாரி முடி இல்ல. ஆனா இந்த மிடில் ஈஸ்ட் பீப்பிள் எல்லாருமே தாடி வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க. அதுவும் இவன் 2 வருஷம் ஜெயில்ல இருக்கிறாங்கிறப்போ கண்டிப்பா இவனும் தாடியோட தான் இருந்திருக்கணும். அப்போ பார்வோனிடம் பார்க்க ஏதுவாக அவர்கள் வந்து அவனை விடுவித்து வேறு வஸ்திரம் தரித்து அவனை வந்து அவனிடத்துல கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்த உடனே நீங்க அது அந்த ஆ. அந்த கொண்டு வந்த காரியத்த வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு காரியமும் நம்ம பார்க்கலாம். அவனை கொண்டு வந்த நேரம் பார்வோன் அவனுக்கு இன்னொரு காரியத்த வேதம் சொல்லுது. அவனுக்கு 30 அந்த 30 வயதுல அவன கூட்டிட்டு வராங்க. அவன் அங்கிருந்து வந்து காரியத்தை வந்து பார்வோன் கிட்ட பேசுறான். பார்த்தீங்கன்னா, அழகும் புஷ்டியுமான வந்தது. அப்பொழுது யோசிப்பு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்களுக்கும் எபிரேயர்களுக்கும் அ பா எகிப்தியர்களுக்கும் எப்பவுமே அவர்கள் மேல ஒரு பிரெஜுடிஸ் உண்டு. அவர்களுக்கு சொல்லப்போனா இன்னும் நம்ம புரிதல் மாரி சொல்லப்போனா, அவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. இவங்கள கண்ட காரணமே இல்லாம ஒரு வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பு வந்து பல இடத்துல அங்கேயே ஹிண்ட்டா வெளிப்படுறத பார்க்கிறோம். பார்வோன் இது போத்திபாருடைய மனைவி அவன சொல்றப்போ, "நீர் கூட்டிக் கொண்டு வந்த எபிரேயன்" அப்படின்ட்டு இருக்கும். நீங்க அது இன்னொரு இடத்துல கூட பார்த்தா, அ இவங்க கூட ஒழுங்கா உட்கார்ந்து, சமமா உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா, நீங்க பாருங்க அந்த வசனத்துல பார்க்கிறீங்க, எபிரெய மேய்ப்பர்கள் எல்லோரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். அப்போ இவங்க மேல இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, இப்போ வேற வழி இல்ல. என்ன தன்னுடைய ஞானிகள் கைவிட்டுட்டாங்க. மந்திரவாதிகள் அந்த பெரிய, பெரிய ஆளுங்கள கைவிட்டுட்டாங்க. எகிப்தியன் வேற வழி இல்லாம இந்த பார்வோன் தான் வரணும். சாரி இந்த யோசேப்பு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வந்து யோசேப்புட்ட கேட்கிறான். கேட்ட உடனே நீங்க பார்த்தீங்கன்னா, "நீ ஒரு சொப்பனத்தை கண்டாய். அதன் அர்த்தத்தை சொல்லுவாய்" என்று சொன்னப்போ, அப்போ யோசேப்புடைய இன்னொரு அழகான காரியத்த பார்க்கிறோம். ஸ்கிரீன்ல கூட அந்த வசனத்த பார்க்கிறீங்க. நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளிச் செய்வார் என்றார். அப்போ ஆண்டவருடைய கிருபை பெற்றவன்கிறதுக்கு இத விட ரொம்ப அழகான ஒரு ஒரு உதாரணத்த நம்ம சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த ஒரு சீர்நிலையிலும் அவன் வந்து தன்னை முன்னிறுத்தாதபடிக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இதுல நுணுக்கமா பார்க்கலாம். அந்த தேவனே அப்படின்ற ஒரு வார்த்தைய நீங்க பார்க்கிறீங்க. இந்த தேவனேங்கிறது வந்து மூல மொழியில என்ன போட்டிருப்பான்னு கேட்டா, ஏலோஹிம் அப்படின்னு. அப்போ அந்த ஏலோகிம்ங்கிறது இவர்களும் நினைக்கிற இவர்களும் அதாவது வேற இந்த கடவுளை பற்றியும் ஸ்பெசிபிக்கா யாவேன்னு சொன்னா அவனுக்கு தெரியாது. அதனால பொதுவான எலோகிமே பார்வோனுக்கு மங்களகமான உத்தரவு அருளிச் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்புறம் பார்வோன் தன்னுடைய கனவு சொல்றாரு. கனவு சொல்றப்போ நான் முன்னாடி சொன்னது உங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த அவலட்சணமான பசுக்கள் நைல் நதியிலிருந்து ஏறி வந்ததுங்கிறத அவரு சொல்றது கிடையாது. ஏன்னு கேட்டா, அந்த கடவுளுக்கு நம்ம குறை சொல்ற மாரி ஆகும்ன்னு சொல்றது கிடையாது. ஆனா, கனவுகளுக்கான பலன் சொன்ன உடனே, ஆ ப இவன் வந்து அ ய யோசேப்பு பேசுற ஒரு காரியத்த நம்ம பார்க்கிறோம்.
என்னன்னு கேட்டா அந்த பலன்கள் வந்து நம்ம காலாகாலமா நமக்கு இந்த அதிகாரத்தை படிச்ச அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். 7 வருஷங்கள் 7 பசுக்கள்ங்கிறது 7 விளைச்சலான வருஷங்கள். 7 அவலட்சணமான பசுக்கள்ங்கிறது வந்து பஞ்சகாரியங்கள். அப்படின்னு அந்த பஞ்சம் 7 வருஷம் சுபிட்சம், 7 வருஷம் பஞ்சம்ங்கிறது கனவுகளுக்கான ஒரு பலன்கிறத சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பலனை அவன் சொன்ன உடனே இவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா எந்த அளவுக்குன்னு கேட்டா, நான் ஏற்கனவே சொன்ன பின்னணியத்துல அந்த கடவுளிடமிருந்து வந்த காரியத்திற்கு, கடவுளிடமிருந்து வந்த இந்த சாபத்திற்கு பதிலும் நம் கையில் கடவுள் கொடுத்திருக்கிறார். அவன் சொல்ற ஏலோயும் கொடுத்திருக்கிறார். ஏலோயுமுடைய ஒரு தாசன் மூலமாக கொடுத்திருக்கிறாருங்கிறப்போ, பார்வோனுக்கு அதை விட ஒரு பெரிய நிம்மதி, பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்திருக்க முடியாது. இப்போ உடனடியா அவன் கனவு சொன்ன உடனே, ஆஹா! அப்படின்னு சொல்லி இவன் என்ன சொல்ட்டான் அப்படின்னு நம்ம பார்வோன் எப்படி இவனை ஏத்துக்கிட்டான்னு நம்ம யோசிக்கலாம். இந்த பின்னணியத்த பார்க்கிறப்ப தான் கடவுளர்களால் வந்த ஒரு காரியம். ஒரு பெரிய பேரிடரால், அதாவது கீழ்காற்றுல வந்த இது, அவலட்சணமான பசு, எல்லாமே எதிர்மறையாக இருக்கக்கூடிய அடையாளங்கள் கடவுளர்களிடமிருந்து வந்தது எல்லாத்தையும், இவன் வந்து என்ன இப்ப யோசேப்பு என்ன சொல்றான், எங்க எலோஹிம் உங்களுக்கு என்ன செய்யவிருக்கிறார்ங்கிறத காண்பிக்கிறதுக்கான தான் இருக்கு. அவர் 7 வருஷம் இது இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதற்கான ஒரு சின்ன என்ன சொல்றது, ஒரு ரெமிடியும் அவன் கொடுக்கிறான். இது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா, தேசத்தின் மேல் விசாரணைக்காரரை வைத்து பரிபூர்ணமும் 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சலில் 5ல் 1 பங்கை வாங்கும்படி செய்வாராகன்னு. இப்போ ஒரு சில காரியங்கள் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ அந்த 7 வருஷ விளைச்சல் அப்படிங்கிறப்போ அது மிக 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 அபரிதமா இருக்கும். ஒருவேளை போட்டா நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு பலன் தந்ததுன்னு. ஒருவேளை அந்த மாதிரியான ஒரு இதா இருக்கும். பெரும்பாலும் விதை விதைக்கிறப்போ அந்த சூழ்நிலையை பொறுத்து 20 மடங்கு 30 மடங்கு அப்படின்னு வர்றது இயல்பு. ஆனா 70 80ங்கிறது வந்து மிக அபரிதமான விளைச்சல்னு சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன சொல்றான், அந்த அபரிதமான விளைச்சல் வரும்னு கடவுள் முன்னறிவிச்சுட்டாரு. அதனால அந்த விளைச்சலில் 5ல் 1 பங்கு பார்வோனுக்கு கொடுக்கணும். நீங்க எகிப்திய ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10ல் 1 பங்கு எப்பவுமே கவர்னமென்ட்க்கு செலுத்தணும். அப்போ 10ல் 1 பங்கு செலுத்துவது இல்லாமல் 5ல் 1 பங்கை நீங்க செலுத்த முடியும்னு சொல்றப்போ, அது வந்து அவர்கள் முழுமையாக ஏத்துக்கிறாங்க. ஏன்னு கேட்டா விளைச்சல் அவ்வளவு அற்புதமா இருந்தது. அப்போ அவர்கள் மனநிலை அப்படியாக இருக்கும் என்பதை முன்பாகவே அனுமானித்து இந்த யோசேப்பு என்ன சொல்றான், 5ல் 1 பங்கை 20% நீங்க வாங்கிருங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ரொம்ப பரவாயில்ல ஒரு காரியத்தை சொல்றான். இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆளை வந்து நீங்க நியமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றான். அப்போ பார்த்தா தேசம் நீங்க பார்த்தீங்கன்னா வரப்போகிற பத்திரப்படுத்தி வைப்பாராக அப்படின்னு. இதுல 37வது வார்த்தை வந்து நம்ம பொலிட்டிக்கலாவும் சோசியலாஜிக்கலாவும் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும் அவன் ஊழியக்காரர் எல்லாருடைய பார்வைக்கும் நன்றாய் கண்டது. இத நம்ம சாதாரணமா படிக்கிறோம். ஆனா என்னன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். எபிரேயர்களை வெறுக்கிற ஒரு லாபி அங்க இருந்தது. ஒரு கூட்டம் இருந்தது. எபிரேயர்களை சேர்த்தக்கூடாதுன்னு நினைக்கிற எபிரேயர்கள் மேல வெறுப்பு கொண்ட கூட்டம். ஆனா, யோசேப்பு கனவுகளுக்கு பலன் சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அந்த வேறு வேறு அபிப்பிராயம் உள்ள எல்லா மக்களுக்கும் அது நலமாய் கண்டதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அதுதான் அந்த 37வது வசனம் சொல்றது. இந்த வார்த்தை பார்வோனுடைய பார்வைக்கும், அவனுடைய ஊழியக்காரர் எல்லாருக்கும். ஊழியக்காரர் எல்லாருக்கும்னு கேட்டா, அந்த தகராறு பண்ணிட்டு இருந்த பூசாரிகள், அப்புறம் அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே பண்றது. ஆண்டவர் ஒருவேளை அவர்கள் மனதில் அப்படியான ஒரு உந்துதலை கொடுத்திருக்கணும். கொடுக்கிறப்போ, அவர்கள் எல்லாருக்கும் நன்றாய் கண்டதுன்னு. அப்போ பார்வோன் ஒரு காரியத்தை சொல்றான். அது ஒருவேளை நம்ம பைபிள்ல ரொம்ப சாதாரணமா இருந்தாலும், இந்த கான்டெக்ஸ்ட்ல இப்ப நம்ம பார்க்கிறப்போ ஒரு ஆச்சரியமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா 38வது வசனம், பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். அன்பானவர்களே, ஆதியாகமத்துல முதல் தடவையா பரிசுத்த ஆவியானவர் பெயரோடு வந்திருக்கிற வசனம் இதுதான். ஆச்சரியமா இருக்குல்ல. நான் அத பார்த்தப்போ உண்மையாலுமே ஆச்சரியமா பட்டேன். ஏன்னா, இந்த தேவ ஆவிங்கிற அந்த வார்த்தைக்கு ரூவாக் எலோஹிம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
இந்த ரூவாக் எலோகிம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல, அப்போ 2வது வசனத்துல, நம்ம ஆதியாகமம் 1:2 நம்ம பார்க்கிறோம். ஆவியானவர் நீ ஜலத்தின் மேல், அந்த 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 வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது நான் படிக்கிறேன் பாருங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம். அப்போ அங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தையும் ரூவாக் எலோகிம். ஆதியாகமம் 1:2 பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ரூவாக் எலோகிம். இங்க பார்வோன் என்ன சொல்றான்? ரூவாக் எலோகிமை பெற்ற இவரை போல் யாருண்டோ அப்படின்னா, அவன் மேல் கொண்டிருந்த அந்த மாற்றம், இல்ல ஒருவேளை பார்வோனுக்கு அவன் மேல கொண்டிருந்த மரியாதை, ஏன்னா தன்னுடைய கடவுளை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்ல, ரூவாக் எலோகிம் தேவ ஆவியை பெற்ற மனுஷன் உண்டான்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி மறுபடி தேவன் சொல்றான். அவனுடைய தேவன் எதுவும் சொல்றது இல்ல. என்ன சொல்றான்னு கேட்டா, ஏலோகிமே உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. இது பார்வோன் கையிலிருந்து வர்றது நமக்கு ரொம்ப ஒரு ஒரு அபூர்வமான காரியம். ஏன்னு கேட்டா, எகிப்திய சட்டப்படி அடிமைகள் யாரையும் உயர் பதவியிலே வைக்க கூடாது. அத ஒரு ரூலா வச்சிருந்தாங்க. ஏன்னா அவர்கள் ஏற்கனவே அருவருப்பானவர்கள். அதுவும் இவன் எப்படி வந்தவன்? போத்திபாருக்கு ஒரு அடிமையா வந்தவன். அந்த அடிமையா வந்தவன சாதாரண உயர் பதவியிலேயே வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு சட்டமே வச்சிருக்கிறப்போ, அதை இந்த எல்லாரும் ஒருமனப்பட்டிருந்ததன் காரணமா அந்த ராஜா அது எல்லாத்தையும் மாத்தி இவன் இவனை புகழ்ந்து இவனை உயர்த்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதற்கான ஒரு நியாயப்படுத்தலைன்னு சொல்றான். உனக்கு, அதாவது கடவுள் ஏலோகிம் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் வேறு ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். இதுல இன்னும் 2 காரியம் நம்ம பெரும்பாலும் சாதாரணமா இது பார்க்கலாம். நீங்க 40 நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படி ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடப்பார்கள். நீங்க இப்ப அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உன்னை எகிப்து தேசத்திற்கு அதிகாரி ஆக்கினேன், உனக்கு எல்லாரும் அடங்கி இருப்பார்கள். 41 43 பார்த்தா இன்னொரு காரியம் இருக்கும். 2ஆம் ரதத்தில் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அதை மாத்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 3 அதிகாரத்திற்கான காரியங்கள் நான் பார்க்க போறோம். இதுல தெண்டனிட்டு பணியுங்கள்ங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? அவனை கும்பிட்டு இது பண்றான்னு. ஆனா இந்த தெண்டனிட்டு பணியுங்களுக்கு பயன்படுத்தி இருக்கிற ஒரு வார்த்தை எகிப்திய வார்த்தை, அப்ராக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது ஆலேவ் பெத் ரேஸ் சக் அப்படின்னு சொல்லி அபிரேத்துட்டு இருக்கும். இதனுடைய ஒரு மூல எகிப்துல எப்படி நீங்க மொழிபெயர்த்திருக்கலாம் அப்படின்னு கேட்டா, he was father of all people. இது ரொம்ப நான் கவனிக்கிறது நல்லது. he was father of all people. தண்டரிட்டு பணியங்களை ஹைலைட் பண்ணியிருக்கிறத நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. அது என்னன்னா ஃபாதர் ஆஃப் ஆல் பீப்புள் அப்படின்னு. அதுல இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு? இது எபிரேய மொழி பெறப்போ, எல்லாரும் அவனிடத்தில் பணிந்து கொள்ளுவார்கள், அவன் தகப்பனை போல பணிந்து கொள்வார்கள், அவன் இளவயதிலும் தகப்பனை போல பணிந்து கொள்வார். எல்லாருங்கிறப்போ இன்க்ளூடிங் பார்வோன். இந்த ஒரு விஷயத்துல ஏன் அப்படி நீங்க எதனால அப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்டா, 45:8 பாருங்களேன். இத யோசேப்பு தன்னியோட சொல்றான். ஆதியாகமம் 45:8 முடிஞ்சா ஸ்கிரீன்ல போடுங்க. நான் அதை வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. நான் சொன்ன இந்த வார்த்தை தெண்டனிட்டு பணியனுக்கான எகிப்திய வார்த்தை தமிழ்ல ஒரு மேலோட்டமா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதற்கு அந்த எகிப்திய வார்த்தையுடைய அர்த்தம் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம். என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் தகப்பனாக வைத்தேன். ஏன்னா தகப்பனை தான் எல்லாரும் தெண்டனிட்டு பணிந்து கொள்வாங்க, எல்லாரும் பணிந்து கொள்வாங்கன்னு. அதற்கான அர்த்தம். இதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா 45:8 வசனத்துல அப்போ யோசேப்பு சொல்றான், நீங்கள் அல்ல, தேவனே என்னிடத்திற்கு அனுப்பினார், என்னை கவனிங்க எல்லாரும், என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும்
அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக வைத்தாய். என்னை பார்வோனுக்கு தகப்பனாக. இது இவ்வளவு ஒரு பிரமிக்க வைக்கிற காரியம் பாருங்க. யாரை வெறுத்தார்களோ, நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட அந்த வசனத்தை நீங்க பார்க்கிறீங்க. யாரை அவர்கள் வெறுத்தார்களோ, எவன் அடிமையாக வந்தானோ, அந்த அடிமை பார்வோனுக்கு தகப்பனாக மாற்றின அற்புதம். தேவன் செய்த அற்புதம். இந்த இஸ்ரவேல் தேசம் பிறப்பதற்கு முன்பாக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிற அழகு, அந்த ஞானம் உங்களை உண்மையாலுமே பிரமிக்க வைக்கும். நீங்க அடிமையா வரான். அவனுக்கு பார்வோனுடைய எல்லா கலக்கத்தையும் போக்குறாரு, எல்லாம் பண்றாரு, எல்லாம் பண்ணிட்டு அவனை எந்த அளவுக்கு உயர்த்துறாருன்னா, சும்மா ஒரு சாதாரண ஒரு பதவி கிடையாது. அவனை எல்லோரும் தண்டனிட்டு பணியுங்கள். அந்த பகுதியில் இருக்கிற அநேக எகிப்திய வார்த்தைகள் தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கப்படல. ஆனா அந்த எகிப்திய வார்த்தைகளுக்கான சரியான அர்த்தமும் ஒண்ணும் கிடையாது. நீங்க இத பற்றிய நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஹி இஸ் என்னன்னு கேட்டா ஃபாதர் ஆஃப் ஆல், ஃபாதர் காட் அப்படின்னு. கொஞ்சம் குறைய அந்த மெஸ்ஸியாவின் முன் அடையாளத்திற்கான ஒரு வார்த்தையாக இதை எடுத்துக்கலாம். நம்ம மெஸ்ஸியா தான் நமக்கு என்னவா இருக்கிறாரு? எல்லாருக்கும் அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை கொடுத்தவர்ன்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த மெஸ்ஸியா பற்றின முன் அடையாளமாக அந்த வார்த்தையை ஒரு புறஜாதி ராஜா சொல்றான். தெண்டனிட்டு பணியுங்கள், தெண்டனிட்டு பணியுங்கள்னு. அதற்கு அடையாளமா தான் அவன் தன் ராஜ்யத்தின் முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். முத்திரை மோதிரம் மாத்திரம் இல்ல, அந்த வஸ்திரங்கள்ங்கிறது அவனுடைய நிலைமையை முற்றிலுமாய் மாற்றுகிற ஒரு காரியம். வஸ்திரம் என்பது ஒருவனுடைய பதவிக்கான ஒரு அடையாளம். அதுவும் எகிப்திய மெல்லிய வஸ்திரம்ங்கிறது உலக புகழ் பெற்றது. அது ராஜாக்கள் மாத்திரமே அணியக்கூடிய வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை அவனுக்கு அணிவிச்சு அவன் கையிலே அவனுக்கு பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து, அந்த நீங்க இதுல ஒரு சிம்பாலிக்கா போட்டிருக்காங்க. இதே செயின் தான் போட்டானான்னு யாரும் தயவுசெய்து நினைச்சுக்காதீங்க. பொன் சரப்பணிங்கிறது தங்கத்தால் ஆன ஒரு ஆபரணத்தை அவன் கழுத்திலே அணிவித்து, நீங்க ஒருவேளை பலருக்கு நீங்க யோசேப்புடைய முதல் 2 பகுதியில பார்த்தா, யோசேப்பு தன் கனவுகளை சொல்ற ஒரு காரியம் பல பேருக்கு ஞாபகம் இருக்கலாம். எல்லாரும் என்னை பணிந்து கொண்டார்கள், எல்லாரும் என்னை பணிந்து கொண்டார்கள், ராஜாக்கள்லான்னு. அந்த கனவு நனவான தருணங்களாக இதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த முழு ராஜ்யத்திற்கும் அவனை அதிகாரியாக அவன் வைத்தான். மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவனை இப்ப 41, 45வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவனுக்கு இன்னொரு பேர் வைக்கிறான். சாப்நாத் பனேயான்ற பேர். இந்த ஒரு எகிப்திய பெயரையும் சரியா தனியா மொழிபெயர்க்க முடியாது. எப்படி அந்த அப்ரக் என்ற வார்த்தையை மொழிபெயர்க்க முடியாதோ, இதையும் அப்படி மொழிபெயர்க்க முடியாது. ஆனா இதற்கு பலர் பலவிதமான அர்த்தங்கள் சொல்றாங்க. அதுல இப்போ சொல்ற அர்த்தங்கள், பல அர்த்தங்களை மாத்திரம் நான் சொல்றேன். என்னன்னு கேட்டா, இவர் மனுஷர் மனத்தில் இருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றான்னு கேட்டா, தெய்வீக மகிமையை பொக்கிஷமாக கொண்டிருக்கிறவர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் தான் பார்த்துட்டு எனக்கு அப்படியே கூஸ்பம்ப் ஆயிடுச்சு. உடம்பெல்லாம் செலுத்திருச்சு. என்ன மொழிபெயர்ப்புன்னு கேட்டா, உலகத்தை காக்க வந்த ரட்சகர். அன்பானவர்களே, இது படிச்சப்போ உண்மையா ஒரு நிமிஷம் நான் அப்படியே அமைதியா இருந்துட்டேன். ஏன்னா நம்ம யோசேப்பு மெஸ்ஸியாவுடைய அடையாளம்ங்கிறத பார்க்கிறோம். ஆனா அந்த அடையாளமான வார்த்தையை, உலகத்தின் ரட்சகன்ற வார்த்தையை எகிப்திய மொழியில அவர் பெயர் வச்ச இந்த சாப்நாத் பனேயா என்ற பெயருக்கான விளக்கமா அதனுடைய பலவிதமான மொழிபெயர்ப்பா சொல்றத பார்க்கிறப்போ ஒரு பெரிய ஆச்சரியம். இன்னொரு மொழிபெயர்ப்பு ஹீலர் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க பாக்குறீங்க அந்த ஜப்நாத் பனேயாங்கிறத. நீங்க அதுல ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் அங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க. கேஸ் ஃபார் ஹூ இஸ் வீக் டு லிவ். இது யார் பண்ணுவா? ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் வீக் டு லிவ். இந்த பட்டங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் யாருக்கு பொருந்துன்னு கேட்டா மெஸ்ஸியாவுக்கு பொருந்தும். குறிப்பா இதுல நீங்க பாத்தீங்கன்னா மேல ஹீரோகிளிபிக்ஸ் என்ற எஜிப்சியன் சித்திர எழுத்துக்களை பாக்குறீங்க. கேர்ஸ் ஃபாருங்கிறதுக்கான எழுத்து, ஹீங்கிறதுக்கான ஒரு எழுத்து. அவங்க எகிப்திய மொழி சித்திர எழுத்துக்களால் ஆன ஒரு மொழி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொழி அழகா சாமுவேல் எலிசபெத்தும் ரெடி பண்ணி தயாரிச்சு போட்டிருக்கிறாங்க.
இந்த டைட்டில்ஸ், இந்த அர்த்தங்கள் எல்லாமே மெஸ்ஸியாவை குறிக்கிற அர்த்தங்கள். ஆண்டவர் தான் he takes care of those who are weak to live அப்படிங்கிறது அவருக்கு தான் பொருந்தும். he is the healer of the world, அவருக்கு தான் பொருந்தும். he is the savior of the world, அவர் உலகத்தின் இரட்சகர், அவர் உலகத்தில் அனைவரையும் சுகமாக்குகிறவர், இருதயத்தின் ரகசியங்களை கவனித்து அறிகிறவர். ஹalleluya. அன்பானவர்களே, இவ்வளோ அழகான ஒரு பேரை பார்த்ததுக்கு அப்புறம் வச்சது ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு எகிப்திய ராஜாங்கிறப்போ ஒரு பெரிய ஆச்சரியமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுடைய நிர்வாக திறமையை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை நடுவுல அவன் கட்டின அந்த பெரிய நெற்களஞ்சியங்கள் படத்தை நடுவுல போட்டாங்க. அதாவது இந்த ராம்சேஸ் படத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன்ல கூட இருக்கும். இந்த படம் தான், முன்னாடி இருக்க படம் தான். அந்த நெற்களஞ்சிய படங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நகரத்திலும் இன்னும் கொஞ்சம் மாத்துங்க. அந்த உயரமான ஒரு படம் இருந்துச்சுல்ல, அந்த ராம்சே இதுக்கு முன்னாடி. இந்த ஒரு படம், முன்னொரு படம். பார்த்தா ஒவ்வொரு இடத்திலும் நெற்களஞ்சியத்தை கட்டுறான். இந்த நெற்களஞ்சியம் அந்த விளைவை பார்த்தீங்கன்னா, கடற்கரை மணல் அத்தனையா இருந்தது அப்படின்னு. அப்போ விளைச்சல் மிக அபரிதமாக இருந்ததுனால கடல் அளவு அவன் சேர்த்து வைத்தான் பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள ஆளுமைக்குள்ளாக வர்றப்போ அவனுக்கு கனவுகளை மொழிபெயர்த்தது மாத்திரம் அல்ல, எப்படி திறம்பட நடத்துவது என்கிற ஞானத்தையும் அவருக்கு கொடுத்தார். முழு விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்தில் ஆகப்பெரியமாக தேசமாக இருந்த எகிப்தை மீட்டுக்கொள்ள, பஞ்சத்திலிருந்து மீட்டுக் கொள்கிறவராய் இருந்தார். எகிப்து தான் சுத்தி இருக்கிற பஞ்சத்துல கஷ்டப்பட்ட எல்லா நாடுகளுக்கும் தானியத்தை குடித்தன்னு சொல்லி அடுத்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ உலகத்தின் எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பஞ்ச பிரச்சனைகளுக்கான தீர்வு மெஸ்ஸியாவிற்கு முன் அடையாளமாக, இல்ல மெஸ்ஸியாவின் அடையாளத்தை கொண்டிருக்கிற யோசேப்பு மூலமாக வந்தது. யோசேப்பின் சந்ததி, யோசேப்புடைய சகோதரரோட சந்ததி தான் நம்ம எகிப்துல போய் குடியேறாங்கன்னு பார்க்கிறோம். அது இஸ்ரேல் ராஜ்யமாக மாறுகிறது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி இந்த வாரத்தை நான் முடிக்கணும்னு பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, அந்த யோசேப்பு விடுதலை ஆன நாள், யோசேப்பு விடுதலையான நாள் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, யூதர்களுடைய கேலண்டர் இருக்கும். ரோஸ் அசான்னா அப்படின்வாங்க. இந்த ரோஸ் அசான்னா இன்னொரு வகையில சொல்ல போனா, உலகம் தோன்றின பிறகு 2230வது வருஷம், அதாவது யோசேப்பு விடுதலையானது 2230வது வருஷம். நீங்க ரோஸ் அசான்னாவை எப்போ நீங்க துவங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் குறைய இந்த வருஷத்தை நீங்க முன்னாடி கணக்கு வச்சு பாத்தீங்கன்னா, யூத நாட்காட்டி துவக்கம் இந்த ரோஸ் அசானாவில இருந்து ஆரம்பிக்குது. அப்போ கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு திட்டமும் தீர்மானமாக நடத்துகிறாருங்கிறதுக்கு இதை விட நிரூபணங்கள் இல்லை. இன்னும் அந்த திசிர் மாசத்துடைய 7வது நாட்கள் சொல்லி பல இதற்குள்ள அவனுடைய விடுதலையான அந்த காரியங்களை பத்தி நம்ம பல குறிப்புகளை பார்க்கலாம். ஆனா நேரம் இல்லாதனால அதை நான் பார்க்க விரும்பல. ஆனா என்னன்னா, அப்படியாக கடவுள் எல்லாவற்றையும் தன்னுடைய திட்டத்தின்படி இயக்குகிறார். அந்த அந்நிய தேசத்து ராஜாவாக இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் மனதில போய், ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஏன் நைல் நதியை பத்தி ரொம்ப சோகமா நினைச்சிட்டு இருந்தோம். நைல் நதியில் கடவுளா நினைச்சிட்டு இருந்தவங்க இந்த கடவுளுக்கு விரோதமா வந்தாங்கிறதுனால அவனுடைய கலக்கம். இந்த பின்னணி தகவல்கள், விவரங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின் முப்பரிமாணத்தை நமக்கு காட்டிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. அன்பானவர்களே, வேதம் ஆவியானவரின் உந்துதலால் எழுதப்பட்டதுங்கிறதுக்கு இப்படியான காரியங்கள் ஒரு பெரிய உதாரணம். நாம் சேவிக்கிற தெய்வம் சாதாரண ஆண்டவர் அல்ல. நாம் சேவிக்கிற கர்த்தர் அவருடைய ஞானம், அவருடைய காரியங்கள் அளவிட முடியாததுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சோ புதிய யூதர்களுடைய புதிய வருஷத்தை துவக்குவது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அவங்க அந்த ராஜ்யம் துவக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா 2230வது வருஷம் ஆரம்பிக்குது. அன்பானவர்களே, நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னொரு பகுதியை பார்ப்போம். யாக்கோபுடைய குடும்பம் எகிப்துக்கு வர்றதை நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம். இப்பொழுது நேரம் கருதி நான் இதோட நிறுத்த விரும்புகிறேன். பொறுமையோடு விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தவங்க எல்லாருக்கும் என் ஆண்டவருடைய நாமத்துல நன்றி சொல்கிறேன். நம்ம கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். நான் ஜெபித்த பிறகு நீங்கள் எல்லாரும் தயவுசெய்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. குறிப்பா 25 எபிசோடுகளாக கடவுள் நடத்தினார்.
எத்தனையோ கிருபை, எத்தனையோ தயவு, மனுஷர் கண்கள்ல அன்பு கிடைக்க பண்ணினார். அதற்காக நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கடவுளுக்கு நீங்க நன்றி சொல்வீங்களா? நானும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, வேதத்தின் பாத்திரங்களை குறித்து, குறிப்பாக எங்கள் முற்பிதாக்களை குறித்து ஒரு ஆழமான ஆய்வுக்கும் படிப்புக்கும் நீர் எங்களை கடந்த நாட்களில் நடத்தி வந்தீர். இன்றைக்கும் கூட யோசேப்புடைய வாழ்க்கையில இந்த 40வது அதிகாரத்தின் நுணுக்கங்களை, ஆழங்களை, ஆச்சரியங்களை, நாங்கள் அறியாதிருந்த காரியங்களை கற்றுக்கொள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்முடைய ஞானம் எவ்வளவு மகத்துவமானதப்பா. உங்களுடைய வழிநடத்துதல் எவ்வளவு ஆழமானது சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் யோசிக்க யோசிக்க எங்களுக்கு நேரம் போதாது சுவாமி. நாங்கள் பிரமித்து போகிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தரை அல்லவா நாங்கள் இங்கு சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய அனாதி தீர்மானத்தின்படி நடக்கிறது சுவாமி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வண்ணமாக, எப்படி யோசேப்பு தன் பிரச்சனை நேரத்திலே உம்மை விட்டு விலகாதிருந்தானோ, யாரையும் குற்றம் நீட்டி கை நீட்டி குற்றம் சொல்லாதிருந்தானோ, ஆனால் உம்முடைய வாக்கு தத்துவத்தையும் உம்முடைய விசுவாசத்தையும் பற்றி கொண்டிருந்தானோ, அது எங்களுக்கு இன்றைக்கும் பாடமாக இருக்கட்டும்ப்பா. எங்கள் சூழ்நிலைகளை பற்றி நாங்கள் கவலைப்பட அவசியம் இல்லை ராஜா. எங்களுக்கு எதிராளிகளை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும்போது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருமையாக வாய்க்க பண்ணுகிற கர்த்தராய் இருக்கிறீர். மனதார உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதோ கடந்த ஒவ்வொரு கூடுகையிலும் வந்து பேசுகிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க மேலான கிருபையினால் நீர் அனுமதிக்கிற நாள் வரை இந்த ஜூம் மீட்டிங்ஸ் நடக்க, வேதத்திலிருந்து இன்னும் அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் நாங்கள் கண்டு உம்மை தொழுது கொள்ள எங்கள் விசுவாசத்தில் பலப்பட ஜீவனுள்ள தேவன் நீர்தாமே உதவி செய்ய முடியாக. அன்பின் தெய்வம் அருள்நாதர் யெகோவாவின் அற்புதமான நாமத்திலே உம் பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோகிம். ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்க கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம்.